வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் கண்டென்ஸ்டு மில்க் தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். அரை கப்பு நான் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் அரை கப்பு பால் பவுடர் பவுல் மாற்றிக்கிறேன். இப்போ பவுடர் சுகரும் சேர்த்துக்கிறேன். இது நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். இருந்தாலும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். நல்லா அடித்ததுக்கு அப்புறமா இந்த நெய்யை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா இதை அடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டென்ஸ்டு மில்க்கும் மில்க்மேடும் எல்லாம் ஒன்று தான். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.